இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். என்ன பிரியா, ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை பவி, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. காலைல சீக்கிரமாக கிளம்பி வேற வந்துட்டேன்னா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நீங்களாம் பிஸி, எப்பவுமே ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது, அன்னைக்கு தான் போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதான் பவி தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுவும் சரிதான், ஆனால் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்தா தானே அது பிரிஸ்கா வேலை செய்யும். அதான் தூங்குனே பவி. அந்த தூக்கம் தான் உனக்கு போதலை பிரியா. எத்தனை மணி நேரம் தூங்குன? எப்போ தூங்குனேன்? ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருப்பேன் பவி. 5 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்குலாம் பத்தாது பிரியா. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது தூங்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னா மனித உடலுக்கு 8 மணி நேரம் உறக்கம் கண்டிப்பாக தேவை. என்ன பவி சொல்கிற, 8 மணி நேரமா? ஆமாம் பிரியா, அப்போதான் நம்ம உடலுக்கு தேவையான அந்த ரெஸ்ட்டே கிடைக்கும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் தெரியுமா? சொல்லு, எனக்கு ஆர்வமாக தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம மனித உடல் உறுப்புகள் பற்றியும் அதில் உள்ள அறிவியல் தகவல் பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், அப்போ கண்டிப்பாக பேசலாம் பவி. இந்த ஹியூமன் பாடிஸ், மனித உடல் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அடிப்படையான விஷயத்துலேருந்தே நம்ம போயிடலாம். நம்ம நுண்ணி அளவில் நம்ம மனித உடலை உடச்சி அதை ரொம்பவே சின்ன சின்ன அழகுகளாக மாற்றணும்னா அதுதான் செல் அப்படின்னு சொல்வோம். சராசரி வயது வந்தவங்களுக்கு 30லேருந்து 40 ட்ரில்லியன் செல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 242 பில்லியன் புதிய செல்கள் உற்பத்தி செய்யப்படுது. ஒரே மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்கள் எல்லாமே ஒன்று சேரும்போது அதை திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா சொன்ன பவி. செல்களுக்கு அடுத்தபடியாக திசுக்கள், திசுக்களுக்கு அடுத்தபடியாக உறுப்புகள், உறுப்புகளுக்கு அடுத்தபடியாக உறுப்பு அமைப்பு, அதுக்கப்புறம் தான் முழு உயிரினமாக ஆகும். அதுக்கப்புறம் மனித உடற்கூறியல், மனித உடலியல், காற்றோட்ட அமைப்பு, செரிமான அமைப்பு, இனப்பெருக்க அமைப்பு, சுவாச அமைப்பு, நரம்பு மண்டலம், இப்படின்னு மனித உடல்ல நிறைய அமைப்புகள் இருக்கு. சரி பிரியா, இப்போ நம்ம ஒவ்வொரு அமைப்புகளை பற்றியும் தெளிவாக பேசுவோமா? கண்டிப்பா பவி. ஃபஸ்ட்டு எலும்புக்கூடு. நம்ம மனித உடலானது நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, ஊர்ந்து செல்றதுக்கு, குதிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லா வகையிலையுமே பலவிதமான அசைவுகளை வெளிப்படுத்துது. இந்த செயல்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு உதவுது அப்படின்னா அதுதான் எலும்புக்கூடு. மனிதன் பிறக்கும் போது 300 எலும்புகள் இருக்கும். இருந்தாலும் எலும்புகள் வயதிற்கேற்ப உருக ஆரம்பிக்கும். முதிர் வயதில் மொத்தமாக மனிதனோட உடம்புல 206 எலும்புகள் இருக்கும். மனித உடற்கூறியல் அப்படின்றது மனிதனோட வடிவம் மற்றும் வடிவங்களை பற்றின ஒரு அறிவியல் ஆய்வு தான். எலும்பு கூடானது இதயம், நுரையீரல், கல்லீரல் போன்ற முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்குது. எலும்புகள் மற்ற எலும்புகள் கூட தசை நார்கள் மூலமாக தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு நார்ச்சத்து இணைப்பு திசு மூட்டுகள் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கிற புள்ளி. அவை சுழற்சி, கடத்துதல், அடிமையாதல், நீட்டித்தல், பின்வாங்கல் அப்படின்னு நிறைய இயக்கங்களை செயல்படுத்துது. இயக்கங்களோட அடிப்படையில் மூட்டுகளை அசையும் மூட்டு மற்றும் அசையா மூட்டு அப்படின்னு வகைப்படுத்தலாம். அதே சமயம் அசையா மூட்டுகள் நிலையான மூட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. எலும்புகள் எல்லாமே இணைஞ்சிருக்கிறதுனால அவை நெகிழ்வில்லாதவை. எலும்புகளை பற்றி நிறைய தகவல் சொன்ன பவி. நான் இப்போ தசைகளை பற்றி சொல்கிறேன். தசைகளை சிறப்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எலும்புகளோட இயக்கத்தில் உதவியாக இருக்குது. தசை நான்கள் மூலம் தசைகள் எலும்போடு இணைக்கப்படுது. அந்த பகுதியில் இருக்கும் தொடர்புடைய தசைகள் சுருக்கம் மற்றும் தளர்வு காரணமாக கை கால்களின் இயக்கம் நடைபெறுது. எலும்புகளோட நெகிழ்வு தன்மைக்கு மூட்டுகள் உதவியா இருக்கு. ஆனா ஒரு தசை அதன் மீது செயல்படும் வரை எலும்பு வளைக்கவோ நீட்டவோ முடியாது. வேறு வார்த்தையில சொல்லணும்னா அந்த எலும்புடன் இணைக்கப்பட்ட தசைகள் அது இயக்கத்தின் திசைக்கு எடுக்கப்படுகிறது. மேலும் பெரும்பாலான இயக்கம் ஒரு ஜோடியாக வேலை செய்யும் தசைகளை உள்ளடக்கியதா இருக்கும். உதாரணமாக நம்ம கையை வளைக்கும் போது அந்த பகுதியில் உள்ள தசைகள் சுருங்கி குறுகியதாகவும் விரைப்பாகவும் மாறி எலும்புகளோட இயக்கத்தின் திசைக்கு இழுக்குது. தளர்வு எதிர் திசையில் உள்ள தசைகள் அதை நோக்கி எலும்புகளை இழுக்கணும். சூப்பரா சொன்ன பிரியா. அடுத்தது நம்ம உடல் அமைப்பு பற்றி பார்க்கலாம். மனித உடல்ல பல்வேறு உறுப்புகள் அமைப்புகளை கொண்ட பல துவாரங்கள் இருக்கு. மண்டையோட்டு குழி அப்படின்றது மண்டை ஓட்டில் உள்ள இடம். இது மூளை மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தோட பிற பகுதிகளை பாதுகாக்குது. நுரையீரல் ஃப்ளூரல் குழியில பாதுகாக்கப்படுது. வயிற்று குழி குடல் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் ஆகியவற்றை கொண்டிருக்கு.
அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காற்றோட்ட அமைப்பை பத்தி தான் பார்க்க போறோம். காற்றோட்ட அமைப்பு அப்படின்றது இருதய அமைப்புன்னு சொல்லலாம். இது இதயம் மற்றும் அனைத்து இரத்த நாளங்களையும் உள்ளடக்கியதா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமனிகள், நுண்குழாய்கள் மற்றும் நரம்புகள். இது இதயம் மற்றும் அனைத்து இரத்த நாளங்களையும் உள்ளடக்கியது. சுழற்சியோட அடிப்படையில இது 2 கூறுகளா பிரிக்கப்படுது. முறையான சுழற்சி, நுரையீரல் சுழற்சி. அடுத்தபடியா செரிமான அமைப்பு வந்து உணவை உடைத்து உடல்ல ஊட்டச்சத்துக்களை வந்து ஒருங்கிணைக்குது. அதற்கு அடுத்தபடியா உடல் வளர்ச்சி மற்றும் செல் பழுதுக்காக பயன்படுது. நம்ம செரிமான அமைப்புல வாய், பற்கள், நாக்கு, உணவு குழாய், வயிறு, கல்லீரல், கணையம், இரைப்பை, சிறுகுடல் மற்றும் பெருகுடல், மலகுடல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தபடியான அமைப்புகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இனப்பெருக்க அமைப்பு. மனித இனப்பெருக்க அமைப்பு பிறப்புறுப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் மாறுபடும். அடுத்தபடியா சுவாச அமைப்பு. சுவாச செயல்முறை ஆக்சிஜனை வந்து உட்கொள்வது மற்றும் உடல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றதை உள்ளடக்கியது. இந்த அமைப்பு காற்றோட்ட அமைப்பு, வாயு பரிமாற்ற அமைப்பு அல்லது சுவாச கருவி அப்படின்னு அழைக்கப்படுது. மனிதர்களை போன்ற முதுகெலும்பிகள் சுவாச நுரையீரலை வந்து கொண்டு இருக்கு. சுவாச செயல்முறை அப்படின்றது உள்ளிழுக்கு மற்றும் வெளியேற்றத்தின் சுழற்சியோட தொடங்குது. அந்த உள்ளிழுத்தல் அமைப்பானது மூக்கு, மூச்சுக்குழாய், மூச்சுக்குழாய்கள், நுரையீரல், உதரவிதானம். இதுதான் அதோட அமைப்பு. அடுத்தது நம்ம பார்க்க போறது நரம்பு மண்டலம். தன்னார்வம் மற்றும் விருப்பமில்லாத செயல்கள் வந்து மத்திய நரம்பு மண்டலத்தால் தான் பராமரிக்கப்படுது. இது நமது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு சிக்னல்களை அனுப்ப உதவியா இருக்கு. நரம்பு மண்டலம் வந்து 2 வகைகளாக பிரிக்கப்படுது. மத்திய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம். மனிதனோட உடல் உறுப்புகளை பத்தி நிறைய தகவல்களை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் பவி. தம்பிகளே, தங்கைகளே, அக்கா சொல்வது கேளுங்களே. உடலுறுப்பின் பயனறிந்து ஒழுங்காய் அதனை பேணுங்களேன். தலையிருக்கு முதன்மை பொறுப்பை ஏற்பதற்கு. விழியிருக்கு வெளிச்சத்தை நாமும் பார்ப்பதற்கு. செவியிருக்கு செய்திகள் பலவும் கேட்பதற்கு. நறுமணத்தை உணர்வதற்கு. இயற்கை தந்த மூக்கிற்கு இனிமை தரும் வார்த்தைகளை சொல்லிடத்தானே வாயிருக்கு. கையிருக்கு விரலுக்கு உதவி புரிவதற்கு. விரலிருக்கு அழகாய் நாமும் எழுதுவதற்கு. காலிருக்கு நல்லதை தேடி நடப்பதற்கு. நம்முடைய உறுப்புகளை நலமாய் நாமும் காத்திடுவோம். தம்பிகளே, தங்கைகளே, அக்கா சொல்வது கேளுங்களே. உடலுறுப்பின் பயனறிந்து ஒழுங்காய் அதனை பேணுங்களேன். தலையிருக்கு முதன்மை பொறுப்பை ஏற்பதற்கு. விழியிருக்கு வெளிச்சத்தை நாமும் பார்ப்பதற்கு. செவியிருக்கு செய்திகள் பலவும் கேட்பதற்கு. நறுமணத்தை உணர்வதற்கு. இயற்கை தந்த மூக்கிற்கு இனிமை தரும் வார்த்தைகளை சொல்லிடத்தானே வாயிருக்கு. கையிருக்கு விரலுக்கு உதவி புரிவதற்கு. விரலிருக்கு அழகாய் நாமும் எழுதுவதற்கு. காலிருக்கு நல்லதை தேடி நடப்பதற்கு. நம்முடைய உறுப்புகளை நலமாய் நாமும் காத்திடுவோம்.
மனிதனின் சராசரி இதய துடிப்பு எவ்வளவு? நிமிடத்திற்கு 72 முறைகள். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? 98.4 ஃபாரன்ஹைட் மற்றும் 36.8 செல்சியஸ். மனிதனுடைய உடலில் மிக நீண்ட எலும்பு எது? தொடை எலும்பு. மனிதனின் உடலில் மிக சிறிய எலும்பு எது? காதில் உள்ள 3 எலும்பு ஸ்டேபஸ். மனிதனின் உடலில் எலும்புகள் அதிகமாக உள்ள பகுதி எது? கைகள். மனித உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள்? 206. விலா எலும்பின் எண்ணிக்கை? 24. மனித உடலில் மிக பெரிய உறுப்பு எது? கல்லீரல். மனித உடலில் மிக சிறிய சுரப்பி எது? தைராய்டு. மனித உடம்பில் உள்ள குருதி வகைகள்? ஏ, பி, ஏபி, ஓ. குருதியில் பொது வாங்கி? ஏபி இரத்த வகை. குருதியில் பொது வழங்கி? ஓ வகை இரத்தம். முதலில் உறங்கும் உறுப்பு? கண்கள். மனித உடலில் மிக அழுத்தமான தோல்? கால்பாதம். மனித உடலில் மிக மென்மையான தோல்? கண் இமை. சிவப்பு இரத்த அணுக்களின் சராசரி ஆயுட்காலம்? 120 நாட்கள். மனிதனின் தலையில் உள்ள எலும்புகள்? 22. மனிதனின் நாக்கு உணரும் சுவைகள்? 500. உடலில் வியர்க்காத பகுதி? உதடு. மிகவும் குளிர்ச்சியான பாகம்? மூக்கின் நுனி. இரத்தத்தின் சராசரி குளுக்கோஸ் அளவு? 100 முதல் 120 மில்லிகிராம். கிட்ட பார்வை குறைபாட்டிற்கு? குழி லென்ஸ். தூர பார்வை குறைபாட்டிற்கு? குவி லென்ஸ். நமது கண்களில் உள்ள விழித்திரை? ரெட்டினா. தாயின் கருவில் முதலில் உருவாகும் உறுப்பு? இதயம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.